ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவிஜானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அடியேன் நமஸ்காரம். நம் உடையவர் ராமானுஜருக்கும் செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர் என்ற திருக்கோளூரில் இருந்த ஒரு பெண் பிள்ளைக்கும் நடந்த சம்பாஷணத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று நாம் 12ஆம் 13ஆம் வார்த்தைகளாக அப்பெண் கூறியதை என்ன என்று பார்க்க போகிறோம். 12ஆவதாக, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போல என்று கூறுகிறாள். அலங்கார பிரியனான ஸ்ரீகிருஷ்ணன் மதுரா செல்ல அங்கு மாலாகாரன் சமர்ப்பித்த மாலைகளை ஏற்று அணிந்து மட்டில்லா மகிழ்ச்சியுற்றான் என்பதை ஸ்ரீமத் பாகவதத்தில் தெரிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வார் தானும் புஷ்ப கைங்கரியத்தில் ஈடுபட திருவுள்ளம் கொண்டு வடபெருங்கோயில் உடையானுக்கு நந்தவனம் அமைத்து மாலை கட்டி சமர்ப்பித்து வந்தார். பெரியாழ்வாரின் ஆத்மார்த்தமான பக்தி லோகத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டால் சம்சாரிகளுக்கு நன்மை பயக்கும் என்று பகவான் சங்கல்பித்தான் போலும். ஒரு சமயம் மதுரையை ஆண்டு வந்த வல்லபதேவன் மாறுவேடத்தில் நகர் வலம் வர ஒரு வீட்டு திண்ணையில் கங்கா யாத்ரா சென்று திரும்பி ஊர் செல்லும் ஒரு பிராமணனை சந்தித்தான். அவரிடம் அரசன் தனக்கு ஹிதத்தை உபதேசிக்கும்படி கேட்க, அந்த பிராமணன் இரவு சுகமாயிருக்க பகலில் உழைப்பது, மழை காலத்திற்கு தேவையானதை சேமித்து வைப்பது, முதுமையில் சிரமமில்லாமல் வாழ இளமையில் உழைப்பது போன்ற இந்த ஜென்மத்தில் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே உத்தமமான பகவானுடைய பக்தி பண்ணணும் என்று உபதேசித்தார். அரசன் தன் மந்திரி செல்வநம்பியை அழைத்து பரதத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேணும் என்று தன் மனவேட்கையை கூற, மந்திரி தானும் ஒரு சதாச்சாரியன் மூலமாகவே பரதத்துவத்தை உணர முடியும் என்ற வித்வத் சதஸ் மூலம் பரத்வ நிர்ணயம் பண்ணலாம் என்று ஏற்பாடுகளை செய்தார். பெரியாழ்வார் சொப்பனத்தில் பகவான் அவரை மதுரை சென்று ராஜசமையல் பரதத்துவ நிர்ணயம் பண்ண நியமிக்கிறார். வடபத்ரசாயின் நியமனத்தை சிரசா வகித்து அவனது திருவடிகளை அண்டக்கொண்ட பலத்தையே பற்றாக கொண்டு தேஜோமயமான ஜொலிப்புடன் ராஜசபை செல்கிறார் பெரியாழ்வார். வல்லபதேவன் பெரியாழ்வாரை வரவேற்று பரதத்த நிர்ணயம் பண்ண அழைக்கின்றார். வடபத்ரசாயியை தியானித்து, நீ அனுப்பினாய், நீயேதான் இந்த காரியத்தை தலை கட்டி வைக்கணும் என்று பிரார்த்தித்து ஆரம்பித்தார். வேதம், உபனிஷத், இதிகாசம், புராணம் என்ற அனைத்து மேற்கோள்களை மடை திறந்த வெள்ளமாய் பொழிய, ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம், பரதத்துவம் என்று நிரூபிக்க பொற்கிழி தானே இறங்கியது. அனைவரும் ஜெய விஜயீ பவ என்று அங்கீகாரம் செய்தனர். அரசனும் அகம் மகிழ்ந்து பட்டர் பிரானை யானையின் மீது அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வர பகவான் திருவுள்ளம் உகந்து தன் பிள்ளையை பார்க்க ஸ்ரீதேவியுடன் கூடி வருகிறார். அப்பொழுது பெருமாளை தரிசித்த பெரியாழ்வார், ஆஹா, உனக்கு கண்ணச்சில் பட்டுவிடுமே என்று பொங்கும் பரிவுடன் பல்லாண்டு பல்லாண்டு என்று மங்களாசாசனம் செய்கிறார். இப்படி பாண்டியன் கொண்டாடிய பட்டர் பிரானைப் போல பரதத்துவ நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு ஞான பக்திகள் அடியேனுக்கு எள்ளளவும் இல்லையே சுவாமி என்று அந்த பெண் பிள்ளை ராமானுஜரிடம் புலம்புகிறாள். 13ஆவதாக, ஆராய்ந்து விட்டேனோ திருமிழிசையாரைப் போல என்று கூறுகிறாள். தைத்திங்கள் மகம் நட்சத்திரத்தில் பார்கவ மகரிஷிக்கும் அப்சர ஸ்ரீக்கும் எம்பெருமானின் சுதர்சன அம்சமாக அவதரித்தவர் திருமழிசை ஆழ்வார். சதை பிண்டமாக பிறந்து திருமழிசை எம்பிரானின் கிருபா கடாட்சத்தால் அனைத்து அங்கங்களுடன் கூடிய சரீரத்தை பெற்று திருவாளன் என்னும் பிறப்பறுப்பவனால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர். சிறுவயது முதலே பகவத் வஸ்துவை அடைய ஆசைப்பட்டு அதன் காரண வஸ்துவை அறிய பேராவல் கொண்டு சைவம், சாக்கியம், சமணம் என்று ஆராய்ந்து அதனதன் சாரத்தை கிரகித்தார். கடைசியாக ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த சாரத்தை அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன் என்றபடி திருடமாக பிடித்து கொண்டு மற்றவற்றை விடுத்தார் திருமங்கை ஆழ்வார். இன்று கல்கி அவதாரத்தை தரிசித்து பாசுரம் பாட வேண்டும் என்ற ஆவலில் ஜீவ சமாதியில் கும்பகோணத்தில் காத்து கொண்டிருப்பதாக அறிகிறோம்.
நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகமாக சங்கரனைத்தான் படைத்தான் என்று நாராயணனே ஆதிமூலம், அவன் பரம்பொருள் என்று அறுதியிடுகிறார். இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை என்று அருளிச் செய்கிறார். சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகமநூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கரியானை சேர்ந்தோம் யாம் என்றபடி அசாரம், அல்பசாரம், சாரம், சாரதரம் இவற்றை விட்டு சாரதமமான விஷயத்தை திருமழிசை ஆழ்வார் கிரகித்தாரே, அதுபோல சாரதமமானதை கிரகிக்கின்ற ருச்சி அடியாளுக்கு இல்லையே, அசாரதத்தை நோக்கின் இந்த ஊரை விட்டு போகிறேனே என்று பேசுகிறாள் திருக்கோளூர் பெண்பிள்ளை. 14வதாக, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போல என்று கூறுகிறாள். வேதம் உபனிஷத்துக்கள் எல்லாம் பகவான் சர்வஜன், சர்வசக்தன், சர்வவியாபி என்று அவனது மேன்மையை எடுத்துரைக்க, நம்மாழ்வாரோ யான் பெரியன் நீ பெரியை என்பதன் யார் அறிவார் என்று பாசுரமிட்டு பகவானை மறைமுகமாக சிறியன் என்கிறார். அவன் சிறியன் எப்படி? பத்துடை அடியவர்க்கு எளியவன், பராத்பரனான அவனிடம் நாம் மனப்பூர்வமாக பக்தி பண்ணினோமானால் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு மிகவும் எளியவனாக இருக்கின்றான், கிட்டுகிறான் என்று நம்மாழ்வார் கொண்டாடுகின்றார். மேலும் கைமா துன்பம் கடிந்த பிரான் என்று கஜேந்திரனுக்கும் அருளிய அவனது சௌலபியத்தை கொண்டாடுகிறார். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். நமக்கு சௌகரியப்படும் பொழுது நாம் செய்யும் ஆராதனம், நிவேதனம் அனைத்தையும் ஏற்கும் சௌலபியம் உடையவன். அவன் ரொம்ப உயர்ந்தவனாயிற்றே என்று எண்ணி நாம் அவனிடமிருந்து ஒதுங்கவோ பயப்படவோ விலகவோ அவசியமே இல்லை. கையில் கிடைத்த பொருளை கொண்டு அவனிடம் ஒன்றிய மனதுடன் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்றபடி அவனது திருவடிகளில் சமர்ப்பித்தாலும் ஏற்கும் எளிமையுடையவன் அந்த பகவான். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கும் தன்மை உடையவன் பகவான். அப்படிப்பட்ட எளிமையுடையவன் ஜீவாத்மாக்களாகிய நாம் அவனது திருவடிகளை பற்றினால் நம் குற்றங்களை மன்னித்து நமக்கு அருள்வான் என்று அவனது சௌலபிய குணத்தை காட்டி அவன் சிறியவன் என்கிறார் ஆழ்வார். பூலகத்தில் பிறந்தது முதலாக பேச்சு, அசைவு, உணவு எதுவுமே இல்லாமல் 16 வருடங்கள் திருப்புலியாழ்வார் பொந்தில் இருந்த நம்மாழ்வார் முதலில் மதுரகவியாழ்வார் கேட்ட கேள்விக்கு பதில் கூற திருவாய் அருளினார். அர்த்தபுஷ்டியுடன் அவர் கூறிய பதிலை செவிமடுத்த மதுரகவிகள் தேவுமற்றறியேன் என்று நம்மாழ்வாரையே ஆச்சாரியனாக வரித்தார். ஆச்சாரியனான நம்மாழ்வார் பாசுரங்கள் பாட மதுரகவிகள் அவற்றை பட்டோலைப்படுத்தினார். நம்மாழ்வாரின் பக்தி ரூபாபண்ண ஞானத்தில் மோகம் கொண்ட திவ்யதேச எம்பெருமான்கள் திருப்புலியாழ்வார் மரத்தின் கீழ் வந்து பாசுரம் கொள்கிறார்கள் என்றால் அவன் சிறியவன் என்று அவனது சௌலபியத்தை கொண்டாடுவதில் தட்டில்லையே. சர்வஜகத்காரணன், சர்வஜகத் ரட்சகனான பகவான் உயர்வர உயர்நலம் உடையவன். அவனிடத்தில் புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்று தன்னை சிறியவனாக கொண்டு ரட்சமாம் என்று பகவானிடத்தில் சரணாகதி பண்ணுகிறார் ஆழ்வார். மேலும் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடு செல்கிறது என் நெஞ்சம் என்று பகவானோ பராத்பரன், அடியேனோ மிகவும் தாழ்ந்தவன் என்று உணர்ந்தவராய் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணு வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் என்று பிரார்த்திக்கிறார். மதுரகவியாழ்வார் ஒரு சமயம் நம்மாழ்வாரிடம் அவரது திருமூர்த்தி அடியவர்களுக்கு வேண்டும் என பிரார்த்திக்க நம்மாழ்வார் தானும் தாமிரபரின் ஜலத்தை எடுத்து காய்ச்சச் சொன்னார். அப்படி காய்ச்சப்பட்ட போது கலியும் கெடும் கண்டுகொண்மின் என்பதற்கு ஏற்ப கைகூப்பிக் கொண்டு பவிஷ்யத் ஆச்சாரியனாக ஸ்ரீமத் ராமானுஜ விக்கிரகம் கிடைக்கப் பெற்றார். அப்படி நம்மாழ்வாரால் காட்டி கொடுக்க பெற்ற உடையவரிடத்தில் நம் திருக்கோளூர் பெண்பிள்ளை நம்மாழ்வாரைப் போல நான் சிறியன் என்று ஞானமில்லாதவனாகத்தான் இருப்பதை கூறி தான் ஊரை விட்டு போவதால் ஒரு நஷ்டமும் இல்லையே சுவாமி என்று ஏங்குகிறாள். இவ்வாறாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த திருக்கோளூர் பெண்பிள்ளையின் 81 இரகசிய வார்த்தைகளை மேலும்
அடுத்த காலத்தில் அனுபவிக்க இருக்கிறோம். அதுவரை நமஸ்காரம்.